எமோ என்ன மோளே? எமோ சும்மா வீட்டையே சுத்தி சுத்தி வந்து போர் அடிக்குமா? அண்ணிட்ட சொல்லி எங்கேயாவது வெளியில டூருக்கு கூட்டிட்டு போக சொல்லுமா. ஏட்டி நான் சொன்னா அவ எங்கிட்ட கேப்பா? நான் டூர் கூட்டிட்டு போனேன்னு சொன்னா உடனே கையில ரூபாய் இல்லாம்பா. என்னம்மா நீனே இப்படி சொல்லுதா? இந்த வீட்ல அண்ணி உங்க பேச்ச மட்டும் தான் கேட்காவ. நீ மறுமொழியே நீ கூப்பிட்ட உடனே எத்தையேன்னு சொல்லிட்டு ஓடி வராவல்ல, நீ சொன்ன கேப்பாவுமா? சொல்லுமா. இருந்தாலும் மோளே, என்னம்மா நீ இதுக்கு போய் யோசிக்க? அண்ணி நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடட்டா? நீ கூப்பிட்டா காரியத்தை கெடுத்துருவா. இரு நானே கூப்பிடுறேன். மருமளே மருமளே, என்னத்தே சொல்லுங்க. மருமளே, வீட்டுல சும்மா உட்காந்து மண்டைக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கு பாத்துக்க. அதான் ஒரு நாள் அப்படியே எங்கேயாவது டூர் போயிட்டு வருமா? எத்தே நான் சொல்லே நீ தப்பா எடுத்துக்கிறாங்க. டூருக்கு போனோம்னா ரூபா செலவாகும்லாத்தே. என் கையில ரூபாய் இல்லையே. கையில ரூபாய் இல்லைன்னா என்ன மருமளே? உள்ள பர்சல இருக்கும் பாரு. ஓஹோ அப்படியாத்தே, ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வரேன். ஐயா ஜாலி, டூர் போறோம். எமோ அண்ணி ரூபா தான் எடுக்க போறாவன்னு நினைக்கேன். ஆமா மொழி, நானும் அப்படிதான் நினைக்கேன். எத்தே இந்தாங்க நீங்களே பர்ஸா பாருங்க. பர்சலே ரூபாய் இல்ல. என்ன மொழி பர்சலே ரூபாய் இல்லன்னு சொல்லுங்க. என்ன செய்யுதுக்கு இப்போ? எமோ விட்டுறாத. அன்னைக்கு பர்ஸ் வாங்கி உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் கையில வச்சிருக்கல, அத பர்சுக்குள்ள வச்சு அந்த ரூபாயில கூட்டிட்டு போக சொல்லு. முறைக்காதம்மா, டூருக்கு நம்ம தானே போறோம், வேற யாருமா போறாவ? இந்த ரூபாய் இருக்குல்ல மருமலை, இந்த ரூபாயை வச்சு கூட்டிட்டு போ. அட ஆமாத்தை, குழுவுக்கு கொடுக்க தான் ஒரு 5000 ரூபாய் வச்சிருந்தேன். முதல்ல இந்த ரூபாயை கொண்டு போய் குழுவுல கட்டணும். ஐயோ இவ பேச்ச கேட்டி 5000 ரூபாய் போச்சே.